ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை தொழுது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான திதி, நட்சத்திரம் இவையெல்லாம் பார்ப்போம். முதலில் இன்று ஆங்கில தேதி 3/9/2024, தமிழ் வருடம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நாள் இன்றைய நாள், ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 மணிக்கு பின்பு பூரம். இன்றைய திதி இன்று காலை 7:59 மணி வரை அமாவாசை இருக்கின்றது. அதன் பின்பு வளர்பிறை பிரதமை. தர்ப்பணம் செய்பவர்கள் நேற்றுதான் செய்ய வேண்டும், இன்றைய தினம் செய்யக்கூடாது. காலை 7:59 மணி வரை 8 மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்கின்றது. அதன் பின்பு வளர்பிறை பிரதமை வந்து விடுகிறது, வளர்பிறை பிரதமை. ஆகவே இன்றைய நாள் பிரதமை தான் கணக்கு சேரும், அமாவாசை அல்ல. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். அந்த நவநீத கிருஷ்ணனுடைய அருளினாலே, நவநீத கிருஷ்ணனுடைய அருள் இருந்தால் சந்தான பிராப்தி கிடைக்கும். நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன், அந்த நவநீத கிருஷ்ண பூஜை, இந்த பூஜையை செய்பவர்களுக்கு நிச்சயமாக வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்றால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் அந்த பூஜையை தொடங்குங்கள், முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளிலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள், சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். மேஷ ராசிக்கு பண வரவு அதிகரிக்கும், அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. எடுக்கின்ற செயலிலெல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நண்பர்களோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும், நல்ல இடமாற்றமாக இருக்கும். பதவி உயர்வோடு இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் சிலருக்கு கைக்கு கிடைக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, உங்களுடைய அலுவலக பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இல்லத்திலே ஏதேனும் சுபகாரியங்கள் நடத்த வேண்டும், அது விஷயமாக பயணங்கள் மேற்கொண்டாலும், எந்த பயணமாக இருந்தாலும் அது மிக அருமையான பயணம். இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சௌகரியமாக இருக்கும். இந்த பஸ்ஸு ஏறினப்பா, என்ன பஸ்ஸு, சென்னையில் இது மதுரைக்கு 6 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டான்ப்பா. டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, பஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஜேர்னி ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையில் சொல்லுவீங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது ஜேர்னி. 6 மணி நேரத்தில் மதுரை கொண்டு வந்து விட்டான். எப்படி விட்டான்னே தெரில, ஃபுல்லாக பைபாஸில் வந்தான், அவன் திருச்சியில் மட்டும்தான் நின்னான், கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு. அதாவது பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள், பயண அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த கும்பகோணம் சக்கரபாணி பெருமாள், சாரங்கவாணி பெருமாள், அவரை தொழுது இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன்
ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுவதற்கான யோசனைகள் தோன்றும். அது நல்ல விதமாக முடியும். யோசனை செய்வீர்கள், பின்பு அதற்காக செயலாற்றுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்துவிடும். அதாவது 2 நாடுகளே இப்போது சண்டையை நிறுத்த யோசனை செய்கின்றன. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி சண்டை பெரிதா என்ன? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் முடிந்தது பிரச்சனை. ஆகவே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனம் சந்தோஷம் அடைகின்ற நாள். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சொந்த தொழிலோ அல்லது அலுவலகத்திலே வேலை பார்க்கின்றவர்களுக்கோ அவர்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற அற்புதமான இந்த நாளிலே நீங்கள் நன்கு உழைத்து இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். சகோதரரோ சகோதரியோ தம்பியோ தங்கையோ அக்காவோ அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். இன்றைய தினம் சுற்றி கொண்டே இருப்பீர்கள். வண்டு போல சுற்றி கொண்டிருப்பீர்கள். ஆகவே பயணங்கள் அதிகமாக இருக்கின்ற நாள். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என எல்லா விதத்திலும் உயர்வு உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை பார்த்து அல்லது அவனை நினைத்து கொண்டு இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். திருப்பரங்குன்ற முருகனை பணிந்து 6 படை வீட்டிலே 1 படை வீடு அந்த திருப்பரங்குன்ற முருகன். அந்த முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்போ அல்லது 6 மாதத்துக்கு முன்போ ஒரு வேலை செய்து கொடுத்திருப்பீர்கள். பணம் வந்திருக்காது. இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னடா பணமே தரலையே. உடனே ஃபோன் பண்ணுவீங்க. ஆமாம் சார், மறந்துட்டேன் சார், வேலை டென்ஷனில் மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க, இப்போவே போட்டு விடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு விடுவார். ஆக பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும் போது சற்று சுணக்கமாக இருக்கும். ஆனால் பதவி உயர்வோடு வருகின்ற போது, இன்று நான் மேனேஜராக இருந்தேன், அடுத்து ஜெனரல் மேனேஜராக செல்கின்றேன், வேற இடத்துக்கு போறேன் போது சந்தோஷமாக செல்வீர்கள். ஆக பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். வெகு நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் புதிய வேலை வாய்ப்பு இன்றைய தினம் அமையும் உங்களுக்கு. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய சுப விரயங்கள் ஏற்படும். புதிதாக ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள், அதனால் விரயங்கள் ஏற்படும். சுப விரயமாக இருக்கும். கல்யாணத்துக்கு போய் அங்க ஆசீர்வாத பணம் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் சுப விரயம்.
இல்லத்திலே ஏதேனும் ஒரு புதிய பொருள் வாங்குகின்றீர்கள் என்றால் அது சுப விரயமாக சுப விரயம் ஏற்படுகின்ற நாள். திடீர் பணவரவு உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, தொழிலிலே நல்ல லாபம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தை ஏதேனும் இன்றைய தினம் எடுத்தீர்களால் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். ஆக எல்லா விதத்திலும் சந்தோஷம் 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 என்று கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். சந்தோஷமாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த லலிதாம்பிகையை தொழுது அவள் பாதத்தை பற்றி கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதியாகப்பட்ட சூரியன் அவரும் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் இரட்டிப்பு பலன் உங்களுக்கு. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டு கொடுத்து சென்று நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் அல்லது உங்களுடைய மனைவி விட்டு கொடுப்பாள். ஆக இருவருக்குள் கருத்தொருமித்து நல்ல ஒரு தாம்பத்தியத்தை நடத்துவீர்கள். இன்றைய தினம் அருமையாக இருக்கின்றது. பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிரக தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து இறையருளாலே சந்தோஷம் பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நினைத்ததெல்லாம் நடக்கின்றது என்று கேட்கும் போது மனம் சந்தோஷமாக இருக்கும். காரணம், ஒரு செயலுக்கு நாம் வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்போம். அந்த முயற்சி நல்லபடியாக முடிகின்றது என்றால் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டு வேலையோ அல்லது ஏதேனும் திருமண விஷயமோ இப்படி நம்முடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுக்கு ஏற்படுகின்ற விஷயமாக இருக்கட்டும். இப்படி எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதியாகப்பட்ட புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் இருந்தால் அவை சற்று தள்ளி போகும். நிற்காது, முயற்சி நிற்காது, தள்ளி போகும். சற்று தள்ளி போய் முடியும். ஆகவே தைரியமாக இருங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் வந்து போகும். வீட்டிலே ஏதேனும் ரிப்பேர் ஏற்படலாம், வண்டி பழுது ஏற்படலாம். இப்படி வீடு வண்டி வகையிலே ஏதேனும் விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். மிக மிக அவசியம் இல்லாமல் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்காதீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ஏதேனும் ஒரு இடர் தோன்றும். ஆகவே பணியிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். பயத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் 2 பேரை பற்றி கொள்ள வேண்டும். 1 ஆஞ்சநேய பெருமான், 2 ஐயப்பன். இந்த 2 தெய்வங்களை பற்றி கொண்டால் பயம் விலகும். ஆகவே ஜெய் ஸ்ரீராம், சுவாமியே சரணமையப்பா என்று 2 மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு, சபரிமலை ஐயப்பனை பற்றி கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்று அவன் பாதங்களை சரணடையுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும்.
வீட்டு வகையிலோ அல்லது வண்டி வாகன வகையிலோ யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நீங்கள் எதற்கெல்லாம் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியையும் அனுகூலத்தையும் தருகின்ற நாள். ஆகவே குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமும் பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். ஆறுபடை முருகனிலே இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய முருகன் திருத்தணி முருகன். திருத்தணி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். சந்திரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அரசு வகையிலே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் அரசியலிலே இருந்தால் உங்களுக்கு அரசு மூலமாக பதவி தேடி வரும். அல்லது உங்களுக்கு அரசு மூலமாக வேறு ஏதேனும் வகையிலே உதவிகள் கிடைக்கின்ற நாள். உங்களுக்கு லோன் கிடைக்கலாம், அல்லது புதிதாக டெண்டர் கிடைக்கலாம். இப்படி அரசு வகையிலே உங்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். வேலையிலே உங்கள் திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப இன்று உங்களுக்கு நல்லது கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு இன்றைய தினம் முயற்சி செய்தீர்களானால் நிச்சயமாக வெற்றி உண்டு. இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவார்கள். தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வந்துடும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த அயோத்தி ராமனை பற்றி கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். புதிய தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்று முயற்சி செய்தால் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் கிடைக்கும். நீங்கள் யாருக்கேனும் பணம் கடனாக கொடுத்திருந்தால் அது திரும்ப வரும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம், பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவையெல்லாம் சிலருக்கு ஏற்படும். இருக்கின்ற தொழிலிலே விருத்தி செய்வீர்கள். சொந்த தொழிலாக இருந்தால் இன்னொரு கடை போடுவீர்கள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றம், பொருள் வரவு, தன லாபம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவையெல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு உங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தன வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். மிகவும் ஏற்றமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த வாராகி தேவியை பணிந்தால், வாராகி தேவியை பணிந்து
உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கேட்ட வரம் கொடுப்பாள் வாராகி தேவி. வாராகி தேவிக்கு நல்ல பானகம் வைத்து நைவேத்தியம் செய்யுங்கள். எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதே முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது என்றாலும் மனதை அலைபாய விடாதீர்கள். மனதிலே பயத்தை தேக்கிக் கொள்ளாதீர்கள். கண்ணில் பயம் தெரியவே கூடாது. கண்ணில் பயம் தெரிஞ்சதுன்னா அது மற்றவர்களுக்கு அனுகூலமாக போய்விடும். ஆகவே உங்களுடைய கண்ணிலே பயத்தை காட்டாதீர்கள். தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் போன்றவையெல்லாம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமனுடைய பெயரை சொல்லுங்கள். ஆஞ்சநேயன் பெயரை சொல்லுங்கள். ஆஞ்சநேயனுடைய பெருமையை பாடுங்கள். ஆக ஆஞ்சநேய பெருமானையும் விநாயக பெருமானையும் ஐயப்பனையும் பற்றி கொண்டு இன்றைய நாளை நீங்கள் கடக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசும்போது நீங்கள் மௌனமாக இருங்கள். இப்படி இருந்தால்தான் இன்றைய நாளை கடந்து செல்ல முடியும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சென்றாக வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைத்து விட்டு, விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று ஒரு கற்பூரம் ஏற்றிவிட்டு கிளம்புங்கள். அவர் அருள் கிடைக்கும் உங்களுக்கு. வீண் வாக்குவாதங்கள் எதுவும் செய்யாதீர்கள். பயணங்களிலே கூட பக்கத்து இருக்க நண்பர்களிடம் எதுவும் பேசாதீர்கள். அரசியல் விஷயமாக பேசாதீர்கள். மற்ற எது பற்றியும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது, உடலுக்கும் மனதுக்கும். இன்றைய தினம் நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த அயோத்தி ராமனை பற்றி கொண்டு, ஆஞ்சநேயனை பற்றி கொண்டு நாளை கடந்து செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற அற்புதமான நாள். யாரோடும் சண்டை போட மாட்டீர்கள். ஏற்கனவே உறவினர்களோடு சண்டை இருந்தால் அதை நீங்களே மறந்து அவர்களோடு கலந்து பேசி சரி செய்து விடுவீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இன்று வேலையே கொஞ்சம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அலுவலகத்திலே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது நல்லபடியாக முடியும். அந்த பக்கம் இருக்கிறவரும் காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுவார். நீங்களும் காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இருப்பீங்க. ஆக பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கோர்ட்டுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் மூலமாக நல்லபடியாக முடிந்து உங்களுக்கான பங்கு வந்து சேர்ந்துவிடும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமையும் ஏற்றமும் ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த சந்தோஷங்களை எல்லாம் ஆலயத்துக்கு சென்று அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள். புதிதாக விக்கிரகங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்கள். இப்படி தெய்வத்துக்கு பணிவிடை செய்து, ஆலயத்துக்கு சென்று பணிவிடை செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் வேலை வணங்குவதே வேலை என்று அந்த முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். நல்லதாக முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். கடந்த சில நாட்களாக பணம் நிறைய வந்தது. இன்றைய தினம் உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு ஏற்படும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அந்த வகையிலே மனம் சந்தோஷமடையும்.
அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முதலீடுகளுக்கு உகந்த நாள் இல்லை இந்த நாள். ஷேர் மார்க்கெட்லாம் எதுவும் போடாதீங்க. இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிகவும் அவசியமான பயணம் இல்லாமல் மற்றபடி பயணம் செல்லக்கூடாது. புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனமாக இருந்து உங்களுடைய செயல் என்னவோ, இல்லத்திலே பணியா வீட்டு வேலைகளை மட்டும் செய்து கொண்டு கவனமாக இருங்கள். அதே போல் அலுவலகத்திலே பணியா உங்களுடைய பணியை மட்டும் செய்து கொண்டு கவனமாக இருங்கள். சொந்த பிஸ்னஸா, உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய சொந்த தொழில் விஷயமாக என்ன சிந்திக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், அதை மட்டும் பேசிக்கொண்டு இருங்கள். ஸ்ரீராமனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதங்களை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். தமிழகம் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார். அற்புதமான ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு. பாரத தேசமே அற்புதமான தேசம். அதிலே தமிழகம் அற்புதமான ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியிலே எத்தனையோ ஆலயங்கள் மறைந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த ஆலயத்தை பற்றி விரிவாக பின்பு ஒரு நிகழ்ச்சியிலே தருகின்றேன். சுருக்கமாக அந்த ஆலயத்தை பற்றின தகவல்களை சொல்கின்றேன். சென்று வழிபட்டு வாருங்கள். திருவாரூர் அருகிலே சேஷமலை என்கின்ற அற்புதமான கிராமம் இருக்கின்றது. இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான கிராமம். இந்த கிராமத்திலே கரும்பையனார் கோவில் இருக்கின்றது. கரும்பையனார் இந்த ஐயனாருக்கு கரும்பு வியாபாரிக்கு காட்சி தந்தார். அதனால் இந்த ஐயனாருக்கு கரும்பையனார் என்று திருப்பெயர் உண்டு. இந்த கரும்பையனார் கோவிலுக்கு பிள்ளை பாக்கியம் தாமதமாகின்ற தம்பதிகள் சென்று வந்தால் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வைகாசி மாதத்திலே இந்த கரும்பையனார் ஆலயத்திலே பிரம்மோற்சவம் போன்று நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று மிகவும் சிறப்பான முறையிலே அங்கு திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு வந்தால் அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு பிள்ளை பேறு உண்டாகும். இது நிச்சயம். ஆகவே திருவாரூருக்கு அருகிலே இருக்கின்ற சேஷமலை கிராமத்துக்கு சென்று கரும்பையனாரை வழிபட்டு பிள்ளை வரம் பெறுவோம். இந்த ஆலயத்துக்கு சிறப்பு என்னவென்றால் மிகவும் சிறிய ஆலயம்தான் இந்த ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்துக்கான மகத்துவம் மிகவும் பெரிதானது. ஆகவே பிள்ளை வரம் அருளுகின்ற இந்த கரும்பையனாரை எல்லோரும் தரிசித்து பிள்ளை வரம் பெற்று மழலை செல்வம் பெறுவோம். இந்த ஆலயத்தை பற்றின விரிவான தகவல்களை வேறொரு நிகழ்ச்சியிலே நான் தருகின்றேன். திருவாரூருக்கு அருகில் இருக்கின்றது சேஷமலை கிராமம். இந்த கிராமத்திலே வீட்டிருக்கின்ற கரும்பையனாரை தரிசித்து பிள்ளை வரத்துக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இந்த கரும்பையனாரை தரிசித்து பிள்ளை வரம் பெறுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.